ஒரு பிளேயர் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நமக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். அந்த பிளேயரோட பேர் வந்து குமார் குஷாகரா. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் தான் நம்பர் 4 ஆடுவாங்கன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன் குமார் குஷாகரா நம்பர் 4. ஏன்னா நல்ல பிளேயர், நம்பர் 3 நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. டிசிக்கு பிக் பண்ணாங்க, பட் பெருசா ஆர்டர் முடியல, அவரால் சான்சஸ் கிடைக்கல. ஒரு 2 சான்ஸ் தான் கொடுத்தாங்க, சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான். பட் இப்ப டொமஸ்டிக்ல நல்லா பண்ணிருக்காரு. டார்கெட்டோட வின் பண்றப்போ குரூஷியல் சீரீஸ்ல ரன் அடிச்சு கொடுத்திருக்காரு. மும்பைக்கு எதிராக ரன் அடிச்சிருக்காரு. ஃபைனல்ல கூட சம் ஸ்கோர் அடிச்சிருக்காரு. அண்ட் விஜய் ஹசாரே கூட 140 பிளஸ் அடிச்சாரு, இஃப் ஐம் நாட் ராங். மேபி எக்ஸாக்ட் நம்பர் தெரியல, பட் நல்ல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல மிடில் ஆர்டர்ஸ்ல அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்டு இருக்கு. அந்த 3 பேரை மட்டுமே நம்பியிருந்தாங்க, மும்மூர்த்திகள்னு சொல்லிட்டு, பட்லர், சுப்மன் கில், சாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் பட்லரோட ஃபார்ம் நமக்கு என்ன தெரியும், சுப்மன் கில் கொஞ்சம் அவுட் ஆஃப் டச், ஸோ ப்ரூவ் பண்ண சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். அண்ட் சார்ஜஸும் வந்து பெருசா டீக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அவரோட ரன்ஸ் அடிக்கிறதும் ஒருவேளை அந்த பட்சத்துல வந்து குமார் குஷாகரா நம்பர் 4 வில் ஆட் ஸ்ட்ரென்த் வித் அது ஒண்ணு. அப்புறம் பவுலிங்ல வந்து செம்ம பிக் அசோக் சர்மா 145 பிளே பிளஸ் போடக்கூடிய ஒரு பிளேயர் இருக்காரு. அண்ட் சிராஜ் ஒருவேளை ஒர்க் ஆகலன்னா மேபி அவர்